சிவமங்கலம். சகியான் வாழ்வை சுகியான். இங்கு ஒரு சகிப்பு உணர்வை பழகாதவன் தன்னையும் சரி இந்த சகத்தையும் சரி சுகியாதவன் காணுங்கள். சகியான் வாழ்வை சுகியான். சகிப்புத்தன்மை. உன்னுடைய வாழ்வினுடைய முதல் அங்கமே சகிப்புத்தன்மை தான். எவ்வாறு ஒரு படைப்பாளி ஒரு பொருளை கருதி அதன் பெயரால் அந்த முயற்சியில் ஈடுபட்டு பல்வேறு தோல்விகளுக்கு பின் அவன் கருதினதை செய்கிறானோ அதுவரை அவன் அந்த தோல்விகளை சகித்து கொண்டே இருக்கிறான். பின்னும் அவன் திட்டமிட்டது களத்தில் காட்சி பொருளாக்கப்படுகிறது. ஆதலால் என் செல்வங்களே, சகிப்புத்தன்மையை பழகுங்கள். சத்தியம் சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தான் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கணும், நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும், ஆமா என்னுடைய திட்டத்திற்கு ஆட்பட்டு இந்த சகம் செயல்படணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்துலதான் இங்கு நிறைய மனிதர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றனர். அது முரண்படும் பொழுதே அவங்க தோல்வி அடைஞ்சிடுறாங்க. ஆமா, நாம் திட்டமிட்டபடி நாமே நடக்க முடியவில்லை, எப்படி சகம் நடக்கும்? இது ஒரு பயிற்சி களம். மெய்யான ஒன்றை நோக்கின பயணத்தில் இங்கு 1000 பொய்களை கடக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு அற்புதமான மெய் ஓவியம் செய்வதற்கு முன்பு இங்கு பல பொய் ஓவியங்கள் செய்யப்படுகின்றன. அதில் ஏற்படுகின்ற தோல்விகளை நாம் ஏற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்ப நம்ம இங்கு பழக வேண்டியதுங்கிறது சகிப்புத்தன்மை தான். எதையும் சகித்து கொள்ளுங்கள். சகி. ஏன்னா இங்க அதுதான் இருக்குன்னு சொல்றேன். முரணர்கள் முழுக்க குழுமி இருக்கின்றனர் இந்த குவளையம் தனில். இங்க முரணானது நிறைய இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். சத்தியம் சொல்கிறேன், இங்க முரணானது மட்டும்தான் இருக்கு. மறந்துடக்கூடாது. இங்க நம்ம தான் போய் பொருந்தணும். ஆமா, அது அதனுடைய தீர்மானத்திலேயே தான் இருக்கும். நீ பெரு லட்சியம் கொண்டவனா இருந்தால், பெரு வைராக்கியம் கொண்டவனா இருந்தால், எல்லை இல்லாத தொலைநோக்குடையவனாய் இருந்தால் நீ முழுக்க வாழ்வை சகித்தே ஆக வேண்டும். ஏன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இங்க எதுவும் இருக்காது. நடைமுறை வாழ்வியலே சொல்றேன். சில காரியங்களுக்காக சிலருடைய காரியங்கள் பொறுக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். அவ்வளவுதான். அந்த ஒரு இணக்க போக்குக்கு செல்லும் வரை காத்திருக்கிறது. ஒரு உபதேசம் உபதேசிக்கப்படுகிறது, அதை ஏற்றுக்கொள்ளும் நிலையில மாணவன் இருக்க போவதில்லை. இருந்தாலும் அந்த குருநாதனுடைய பெருநோக்கம் அவன் சீர் செய்யப்பட வேண்டும். இந்த வித்து ஒரு பயனுடைய வித்தா, அதுவும் அதை சார்ந்த உலகுக்கும் பயன்படணும் அப்படின்னு பெருநோக்கம் கொண்டு குருநாதன் சகித்து கொண்டே இருக்கிறான். அவன் மீண்டெழுகின்ற வரை, அவன் அந்த மெய்ஞானம் பெறுகின்ற வரை அவனுக்கு போதித்து கொண்டே இருக்கிறான். அதுவரை இவனும் சலிப்பதில்லை, களைப்பதும் இல்லை. மீட்டெடுத்தால் போதுமானது. அப்படி ஒரு மாணவன் எவ்வாறு குரு அனைத்தையும் சகித்து அந்த மாணவன் அந்த மேன்மை நிலை எய்துகின்ற வரைக்கும் தன்னுடைய பயணத்துல உத்வேகத்துல 100% தன்னை பொறுத்து இருக்கிறாரோ, அதே போலதான் நீங்களும் முழுசா சகித்தே ஆக வேண்டும். ஆமா, சகியாதவன் வாழ்வை சுகிக்கும் அடிப்படை திறனற்றவன் ஆகிறான். அவன் அடிப்படை திறன் இல்லாம போயிடுவான். அதை நம்ம 100% மறந்துடக்கூடாது. அப்ப நம்ம இங்க பழக வேண்டியது சகிப்புத்தன்மை தான்.
இன்னைக்கு பாருங்களேன், குறைந்தபட்ச சகிப்புத்தன்மை கூட சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரை நிறைய பேருக்கு இல்லாம போயிடுச்சு பாருங்களேன். ஒரு தனி மனிதன், ஒரு குழந்தை பிறந்து அது ஒரு நிலையை அடைகிறது அப்படின்னா அது அடைய வேண்டிய தோல்விகளை அடைந்திருக்க வேண்டும். அது வலித்திருக்க வேண்டியது வலித்திருக்கணும், காயம் பட்டிருக்கணும், மன முறியடிப்புகளை சந்தித்திருக்கணும். இதுதான் இந்த கள லட்சணன்றது அந்த குழந்தைகளுக்கு போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். 100% அதான் உண்மை. எதையுமே எடுத்தோன்னா கேட்டோன்னு கொடுத்துட்றது. நான் ஒரு பெரிய நிலைப்பாட்டில் இருக்கேன், அதனால நான் சிரமப்பட்டேன், நான் கஷ்டப்பட்டேன், அது என் பிள்ளைகள் அடையக்கூடாது, படக்கூடாதுன்னு இந்த உலகம், இந்த இப்போ வளரும் தலைமுறையினரை, இந்த பெரும் செல்வம் படைத்தவர்கள், சில நிலைப்பாட்டாளர்கள், அங்கே நடுநிலையில் இருக்கவங்க கூட, மத்தியமமாக இருக்கிறவங்க கூட, அவங்க ஒரு இயல்பான ஒரு தடையை கூட போடுவதில்லை. அவங்க வேண்டினதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, விரும்பினதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தா நீ தான் தர முடியும். இந்த களம் என்ன தரும்? இந்த களம் மன முறியடிப்பை மட்டும்தான் தரும், தோல்வியை மட்டும்தான் தரும், கசந்ததை மட்டும்தான் தரும். ஏன்னா அதனிடத்துல வேறு சரத்தே கிடையாது. அதான் உண்மை. அப்ப நம்ம ஒரு குடும்பங்கிற வட்டத்துக்குள்ளார இது அனைத்தையும் நம்ம பூர்த்தி செய்து தந்து விடும் பொழுது இதுதான் தன்னுடைய சுபாவம்னு அது நினைத்துக் கொள்ளும். இதுதான் இந்த உலகத்தினுடைய சுபாவம்னு அது நினைத்துக் கொள்ளும். சின்ன சின்ன தோல்விகளை, சின்ன சின்ன எதிர்பார்ப்பு முடக்கங்களை கூட அவர்களால் எதிர்கொள்ள முடியாம வீழ்ந்து விடுகின்றனர். பாருங்கள், சத்தியம் சொல்கிறேன். சகிப்புத்தன்மையை கற்றுக் கொடுங்கள், சகிப்புத்தன்மையை கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம திட்டமிட்டபடி எதுவும் இருக்காது. நான் திட்டமிட்டபடி, என் புத்தி திட்டமிட்டபடி என் மனமோ தேகமோ கேட்பதில்லை. இது சத்தியம், இது உண்மைதானே. ஏற்றுக்கொள்ளுங்கள், பழகி கொள்ளுங்கள், சகிப்புணர்வை பழகிக்குங்க. சும்மா ஒரு வார்த்தை தான் அங்கு எதிர்மறை விளைவுகளை, பேரழிவுகளை தந்துருது. சும்மா ஒரு காணல் தான் பேரழிவுகளை தந்துருது. ஒரு சொல் தான், ஒரு செயல் தான் சர்வநாசம் செய்திருது. இதெல்லாம் என்னன்னா, அந்த சொல் பொறுக்காம, காணொலி பொறுக்காம, செயல் பொறுக்காம, அதனால இங்க ஏற்படுகின்ற விளைவுகளா தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம மீட்டெடுத்து தானே ஆகணும். சகித்துக் கொள்ளுங்கள் சில துன்பங்களை, சில வழிகளை, சில காயங்களை, சில மன முறியடிப்புகளை, சில வன் சொல்லை, சில தீய சொல்லை சகித்துக் கொள்ளுங்கள், கிரகித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா நீ ஒரு பெருநோக்கம் கொண்டவன். நீ ஆணி வேரினுடைய நுனியை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பவன். ஆனா அந்த மரம் அவ்வாறே இல்லை. அந்த வேர், அது ஒரு வேர் தொகுப்பு. உன் பயணம் ஆணி நீ வேரை நோக்கினதா இருக்கட்டும். அங்க பக்க வேர் இருக்கு, கிளை வேர் இருக்கு, சல்லி வேர் இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து நீங்க அதன்பால பயணிக்க தொடங்கிட்டீங்க அப்படின்னா அங்க ஆழ செல்ல வேண்டியது கிடைமட்டமா செல்ல தொடங்கி விடுவீர்கள். உன் பயணமே மொத்தமா மாறி போயிடும். அதனால நீ கொண்ட கொள்கையிலிருந்து, நீ கருதின குறியை நோக்கி நீ செல்கின்ற வரைக்கும் இங்கு எத்தனையோ இடைமறிக்கும். சகித்துக் கொள்ளுங்கள். குறியை குறித்த பின்பு குறுக்கீடுகளை காணுபவன் மூடன் காணுங்கள். அதெல்லாம் இருக்கும். ஒரு தந்தை ஒரு குடும்பத்திற்காக அவர் பாடுபடுகிறார் அப்படின்னா அவருக்கு குடும்பம் மட்டும்தான் நெஞ்சில் நிற்கும், கருத்தில் நிற்கும். மற்றபடி களத்தில் அவர் படுகின்ற எந்த துன்பத்தையுமே துன்பமாகவே காண மாட்டார். சத்தியம் சொல்கிறேன் என் செல்வங்களே. ஏன் அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய பெருநலன் மட்டும்தான். ஏன்னா அது அவர் சுமக்கின்ற சுமையா இல்லை, அதை ஒரு சுகமா காணுகிறார். அது தன்னுடைய பிறவி பெரும் கடனாய் கருதுகிறார், கடமையாய் கருதுகிறார். அதை மீட்டெடுத்து வாழ்வாங்கு வாழ வைத்துட்டா அவருடைய பிறவி லட்சியமே முடிந்தது. அதை கொண்டுதான் அவர் இயங்குகிறார். அதனால நம்ம இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சகிப்புத்தன்மை முழுசா கசக்கும், காரம் அடிக்கும், அமிலத்தன்மை உடையதா இருக்கும். அங்கு எரியும்னு சொல்றேன். ஒரு சொல்லு நம்மளை எரிக்கும், ஒரு சொல்லு நம்மளை கசக்க வைக்கும், ஒரு சொல் நம்மளை காயப்படுத்தும், ஒரு சொல் நம்ம மன முறியடிப்புகளை செய்திடும், ஒரு காணல்ல இருந்து அனைத்தும் செய்திடும்.
இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் நம்ம விளக்கம் கொடுத்துக்கிட்டோ அல்லது ஒவ்வொன்றுக்கும் நம்ம எதிர்வினை ஆற்றிக்கிட்டோ அல்லது அதெல்லாத்தையும் நம்மளுடைய மனதிற்கு எடுத்துட்டு போய்கிட்டு இருந்தா இங்கு வேற என்ன விளைவுகள் ஏற்படும்? காரியம் கெடும். பயணித்துக் கொண்டே இருங்கள். பொறுத்தார் பூமி ஆழ்வார். சளைக்க கூடாது, கலைக்க கூடாது. பயணித்துக் கொண்டே இருங்கள். ஏன்னா இது ஒரு வட்டமா இருக்கு. எல்லாமே மாறும். நீயும் மாறுவாய். அந்த களமும் மாறும். நமக்கு சில மெய் உண்மைகள் தெரியாது. இங்க எதுவும் நம்மளுடைய பயணத்தை தடை செய்து விட முடியாது. நன்றும் தீதும் பிறர் தர வாரா. உன் வெற்றி உன்னால் மட்டும்தான் தீர்மானிக்கப்படும். இந்த சகத்தால தீர்மானிக்கப்படும். நம்பவே நம்பாதீர்கள். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் வலிமை உடையவர்கள், வாய்ப்பு இருப்பவர்கள் அதை தட்டிவிடதான் செய்வாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. யார் செய்வாங்கன்னு தெரியாது. எவரும் செய்திருவாங்க. இங்க நமக்கு தேவை என்னன்னா நம்மளுடைய அந்த ஆத்ம பலத்தையோ மனோபலத்தையோ இழந்துடக்கூடாது. அங்க நமக்கு விளைச்சல் வருது வரல அது வேற விஷயம். நீ 100% கடமையில் அதன் கண் பயணித்து கொண்டே இரு. அதனால சகிக்க பழகுங்கள். இதுதான் உண்மை. புழுக்கம் பழகு. நம் குருநாதன் கூறுறான். புழுக்கமா இருக்கு. உடல் புழுக்கம், மனப்புழுக்கம். இது களத்தினுடைய யதார்த்தம். அப்ப நம்ம அதை கடந்து தானே செல்றோம். ஆமா, அதற்காக நம்ம நிலை இழக்கிறதுனால இழக்கலாம். அதற்காக சில சொல்லாடல்களை செய்து இந்த சூழ்ந்திருப்போர் மனம் கெடுக்கலாம், துன்பப்படுத்தலாம். ஆனா நீ நிலை இழந்து விடுவாய். அதனால உன்னால எவ்வளவு பொறுக்க முடியுமோ அவ்வளவு பொறுத்துக்க. எவ்வளவு தாங்க முடியுமோ அவ்வளவு தாங்கிக்க. நீ கொண்ட குறியில மட்டும் குறியாரு. இந்த பிரபஞ்ச பேராற்றலினுடைய நியதியை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு வைராக்கியம் கொண்டவனுடைய அந்த அதி தீர்க்கமான வைராக்கியத்திற்காக இந்த பிரபஞ்சம் அடுத்த சுற்றில் அவனுக்கு ஒரு களத்தை செய்கிறது. அது எதிர்பார்க்கிறது என்னன்னா அந்த அடுத்த சுற்று வரைக்கும் அவன் அதே அழுத்தத்தோடு அதே வைராக்கியத்தோடு செயலாற்றி கொண்டிருக்கிறானா பார்க்கும். பார்த்துட்டு உனக்கான களத்தை இந்த பிரபஞ்சம் செய்யும். பிரபஞ்சங்கிறது ஒன்ன கழிச்சுட்டு அங்க பிரபஞ்சமே கிடையாது. ஏன்னா அதனுடைய ஆதார அங்கம் நீ. இங்கு தேகம் தரித்து வந்திருப்பவன் நீ. இந்த சகம் வேணா உன்னை யார் வேணாலும் எது வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். அது உனக்கு அங்க பரிபூர்ண அங்கீகாரம் கொடுத்துருக்கு. ஆமா, விலை மதிப்பு மிக்க தேகம் இது. அதுல மாற்றே கிடையாது. அப்ப அதனுடைய தீர்மானத்தின் பெயரால வந்திருக்கேன் அப்படின்னா அதுதான் என்னை தந்திருக்கு. அப்ப நான் அதுதான் அதனுடைய அங்கம். ஆமா, அப்ப அது உனக்கு ஒரு களத்தை செய்யும். அது வரைக்கும் நீ அதே அழுத்தத்தோடு அதே வைராக்கியத்தோடு துணிச்சலோடு காரியம் மாற்றிக்கொண்டே இரு. எந்த சாதனையாளனும் உடனே சாதனையாளன் ஆகிவிடவில்லை. பல சோதனைகளை தாண்டிதான் சாதனையாளன் ஆகிறான். எந்த மாற்றமும் கிடையாது. அந்த சோதனைகளை அவன் சகித்துக்கலன்னா அவன் எப்படி சாதனை செய்ய முடியும்? இந்த களம் உனக்கு வெற்றியை மட்டும்தான் தரும். இந்த களத்துக்கு உன்னை ஏமாற்றவே தெரியாது. நீ அங்க பயணத்துல இருக்கிறியா? அதே நிலைப்பாடோடு பயணிக்கிறாயா? இல்லை, நீ மனவிரயமாகி விடுகிறாய். குணக்கேடுகளினால், கருத்து திரிதல்களினால். அதெல்லாம் வேணாம். கேடும் வேணாம், கருத்து திரிதலும் வேணாம். அப்படியே நிலை நின்றிருங்கள். உங்களை எதுவுமே வீழ்த்த முடியாது. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. சகிப்புத்தன்மையை பழகுங்கள். துற்றுவார், துற்றிட்டு போட்டோம். போற்றுவார், போட்டுட்டு போட்டோம். நம்ம இது ரெண்டோடையும் பந்தப்பட வேணாம். மாட்டிக்குவோம், சத்தியமா மாட்டிக்குவோம். நம்மளுடைய சகிப்புத்தன்மையை கெடுக்கிறதுல போற்றுதலுக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. ஆமா, தூற்றிட்டா கூட அது நம்ம இயல்பா பயணிச்சிடலாம். அந்த போற்றுதல் இருக்குல்ல, நமக்கே உண்டான அங்க தனி மனித ராஜ மாயைன்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா அங்கு
அங்கு ஒன்று இது செய்திருக்கு, அதனுடைய ஒரு அங்கம் இது. ஏன்னா எதற்கும் ஆதார பொருள் அது. அந்த அங்கீகார மாயை இதுக்குள்ளார இருக்கும், அந்த ராஜரீக மாயை இவருக்குள்ளார இருக்கும். அந்த போற்றுதல்ல அது தன்னைத்தானே வளர்த்துக்கும். அதனால அந்த போற்றுதலுக்கும் மயங்காதீர்கள், தொற்றுதலையும் விடுங்கள். ஆமா, உங்களால சகிக்கலன்னு சொல்றாங்கல்ல, அவங்க வாழ்க்கையில வெற்றி அடையவே முடியாது. ஏன்னா நீ காத்திருக்கிறது வேற. நீ அற்ப பொருளுக்காக காத்திருக்கவில்லை, நீ அரும் பொருளுக்காக காத்திருக்கிறாய், பெரும் பொருளுக்காக காத்திருக்கிறாய். அதை நோக்கி பயணித்திரு. ஆமா, இது இல்லத்திற்கும் பொருந்தும், துறவுக்கும் பொருந்தும். துறவரமும் அப்படிதான், இல்லறமும் அப்படிதான். துறவரத்துல அது 100% சகித்த வண்ணமே பயணி. முதல்ல உன் உடலை சகிச்சுக்க, உன் உள்ளத்தை சகித்துக்க. ஏன்னா அது பாட்டுக்கு எதோ கேட்டுக்கிட்டு இருக்கோம், எதோ நினைச்சுக்கிட்டு இருக்கும் இந்த மனசு. அதெல்லாம் முக்கியத்துவமே தராம அந்த மெய் அறிவு அழைத்து செல்லும் விதத்தில் அவ்விதத்திலே அழைத்து செல்லுங்கள். இந்த புற அக 2 இயந்திரங்களையும் பெருசுப்படுத்திட்டு இருக்காதீங்க. அதுக்கு இயங்குறதுக்கு என்ன தேவையோ அதுதான், அதற்கு மேல அதை பெருசுப்படுத்தாம கொண்ட லட்சியத்தில் குறியாயிருங்கள் என் செல்வங்களே. சகிப்புத்தன்மையை பழகி வையுங்கள். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துல கூட மனிதர்கள் சகிக்க மறுக்கிறாங்க, பெரும் பகுதியினர். சும்மா எடுத்தோன்னா நான் யார் தெரியுமா, நீ யார், நீ மறுமலைக்கு காத்திருக்கும் சருகு, நீ வேற என்ன சொல்றதுக்கு உனக்கு லட்சணம் இருக்கு? அது நாளைக்கே இல்லை 4 வருஷம் கழிச்சா இல்லை 40 வருஷம் கழிச்சான்னு தெரியல, ஆனா அதுதான் உண்மை. இதெல்லாம் தாண்டி அங்கு உச்சபட்ச வேளையில உனக்கு எல்லாம் மறந்து போயிடும். அங்கு நடுக்கமும் பதட்டமும் மட்டும்தான் இருக்கும். இதுதான் உன் தேகத்தினுடைய இறுதி லட்சணம். இந்த நீ வெல்லணும். அப்படின்னா இந்த சின்ன 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 இந்த விஷயங்களை சகிக்கும் பொழுதுதான் இந்த மரணத்தையும் உங்களால் சகித்து கொள்ள முடியும். அதுவும் ஒரு அழுத்தமான முடிவான சம்பவமா நீங்க கருத முடியும். சகித்து கொள்ளுங்கள் என் செல்வங்களே. சகியான் வாழ்வை எந்த நாளும் சுகியா. ஆமா, ஒரு நெல்மணி இது அங்க 100 ஆக்கப்படணும் அப்படின்னா நான் அதற்கான எல்லா கடமைகளையும் செய்யணும். அதுல வலி இருக்கும், காயம் இருக்கும், உழைப்பு இருக்கும், வியர்வை இருக்கும், ரத்தம் இருக்கும், காத்திருப்பு இருக்கும், வெயில் இருக்கும், மழை இருக்கும், குளிர் இருக்கும், இவ்வளவும் இருக்கும். இந்த வித்து அது தன்னை விளைந்து செடியாகி அது பலன் அளிக்கின்ற வரைக்கும் அது தருகின்ற, அதற்காக நான் அனைத்தையும் சகித்தாக வேண்டும். சகிக்கும் பொழுது அந்த 1 மணி 1000 மணி ஆக்கப்படும். அப்பதான் அது என் பிள்ளைகளுக்கு நான் அளிக்க முடியும், நானும் உண்ண முடியும். அதே போலதான் சொல்றேன், முழுசா பொறுத்திருக்கணும். முழுசா சும்மா பிசகே இருக்கக்கூடாது, முழுசா பொறுத்திருக்கணும், பெருமையோடு பொறுத்திருக்கணும், முழுசா காத்திருக்கணும். இதெல்லாம் எந்த மாற்றம் முடியும். நம்ம செய்ய வேண்டிய அத்தனை கர்மங்களையும் கச்சிதமா செய்யணும், சிறப்பா செய்யணும், சீரிய முறையில செய்யணும். அந்த பலனை பற்றின கவலையே நமக்கு இருக்கக்கூடாது. பலனை நீ எதிர்பார்த்துட்ட அப்படின்னா உனக்குள்ள ஒரு வியாபாரி தோன்றிடுவான். அவன் தன்னுடைய கர்மத்தினுடைய அழுத்தத்தை விட்டுடுவான். அவனை எதிர்பார்க்காதீங்க, அந்த பலனை எதிர்பார்க்கிற சுபாவத்தை வளர்த்துக்காதீங்க. ஏன்னா இது ஒரு சத்திய களம். அளந்தது அளக்கப்படும், விதைத்தது விளைவிக்கப்படும். இங்க நிறைய குளறுபடிகள் இருக்கு. நேற்றைய நாளினுடைய வினை என்னை இன்னைய தீர்மானிச்சிருக்கு, இன்று நான் செய்கின்ற வினை நாளை தீர்மானிக்கும். ஆனா இது ரெண்டையுமே அறுத்துற முடியும் நம்மளால. இந்த கணத்துல நான் இனிதான ஒரு வாழ்வு நான் வாழ்ந்து பழகிவிட்டால், கொண்ட நோக்கத்தை அந்த குறியில் நான் லயித்து அதை நோக்கின பயணத்தில் நிலை நின்று விட்டால் நேற்றும் நாளையும் இனி பாதிக்காது. இக்கணம்தான் நான் வாழ்கின்ற இறுதி கணம். இந்த நாள் தான் அந்த இனிமையான நாள். வாழும் எந்த நாளும் எனக்கு அப்படிதான் இருக்கும். அதனால இந்த குறுக்கிடுகின்றது இன்ப துன்பம், இந்த லாப நஷ்டங்கள், இதெல்லாம் எதுவும் நம்மை பாதிக்காதுன்னு சொல்றேன். அதனால மழலைகளுக்கும் சரி, உங்களுக்கும் சரி,
சில தோல்விகளை, சில காயங்களை, சில வழிகளை ஏற்றுக்கொள்ள சொல்லுங்கள். இல்லாட்டி அது உனக்கு உபயோகம் இல்லாம போயிடும். உனக்கு உபயோகம் இல்லாம போயிடும். ஆமா, இன்னைக்கு காலம் போற போக்குல அப்படிதான் சொல்றேன். நமக்குள்ள ஒரு இணக்க போக்கை, ஒரு நல்லிணக்க போக்கை உருவாக்கவே முடியாது. அவர்கள் வேண்டியதெல்லாம் தந்தா நாளை எதையும் வேண்டுவார்கள். அந்த நேரம் கச்சிதமா உன்னால செய்ய முடியாது. அப்பொழுது நீயே தூக்கி எறியப்படுவாய். தேவையில் லைத்து விடுவார்கள். அந்த தேவையில் ஆழ்ந்து உன்னை புறம் தள்ளி விடுவார்கள். அதனால எல்லாம் அளவு, வளம், நலம்னு அழைத்து செல்ல பழகுங்கள். அதனால சகிப்புத்தன்மைங்கிறது ஒரு ஞான சாதனம். மறந்து விடாதீர்கள். அதான் பசியும் ருசின்னு சொன்ன. பசியும் ருசி. பசி தானே ஒரு மனிதன் ஆதாரத்தை கெடுக்கிறது. அதுதானே அவனுடைய கடந்த கால பிறவிகளை ஞாபகப்படுத்துறது. அதானே பசி வந்தா 10ம் பறந்து போயிடும்னு சொல்றது. இதுதான் ஆதாரம், உயிர் ஆதாரம் அதுதான். அங்கிருந்தே உன் கல்வியை தொடங்கு. பசியை சகியை. ஒன்றுமே இல்லை, அது ஒரு நொதி செய்கின்ற சதி அப்படின்னு உனக்கு புரியும். அது ஒரு நொதி தான். அது பாவம் அந்த எந்திரத்தினுடைய தேவையை சொல்லுது. தினமும் என்னை கவனிங்கிற மாதிரி. அவ்வளவுதான். அதை உற்று நோக்கணும் அப்படின்னா அது அமைதி அடைஞ்சிடும். அதனால சகிக்க பழகுங்கள். சகிப்புத்தன்மையை சொல்லிக் கொடுங்க. இந்த தனி மனிதனுடைய சகிப்புத்தன்மை அப்படின்றது அவங்க சுத்தி இருக்கிறவங்களுடைய நலனை பாதுகாக்கும். அப்படி எல்லை இல்லாத எல்லோரும் அந்த சகிப்புத்தன்மையை பழகிட்டாங்க அப்படின்னா இங்க பேதமே இல்லை. ஏன்னா இது நம்ம மனிதன். பிழையும் தவறும் இவனுடைய யதார்த்த குணம். இயல் பிறழல் பிழை ஆகிறது. இயல் தவற விடல் தவறாகிறது. குறித்து செய்வது குற்றமாகிறது. நமக்குள்ள ஒரு தடுமாற்றம் உண்டு. மனதிற்கும் உண்டு, தேகத்திற்கும் உண்டு. இவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு குத்து மதிப்பா இயங்கிட்டு இருக்கிறது தான். அதுல எந்த தடைகளும் ஏற்படலாம், எந்த மாற்றமும் ஏற்படலாம், எந்த சோர்வும் ஏற்படலாம், எந்த நிலைகுலைவும் ஏற்படலாம். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காகவாவது நம்ம சகித்து காத்திருக்கணுமா இல்லையா? இதுல ஒரு பெரிய உண்மை இருக்கா இல்லையா? நம்ம வர சொல்றோம், அவர் வரல, நம்ம பாட்டுக்கு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கோம். என்னாச்சு? அங்க வேற ஏதோ கூட நடந்திருக்கலாம், வேற எப்படியே கூட நடந்திருக்கலாம், உள்ளபடியே முடியாம கூட போயிருந்திருக்கலாம். இதற்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம பாட்டுக்கு எதிர்மறையா கருதிக்கிட்டு நம்மளுடைய மன இறுக்கத்தை வளர்த்துக்கிட்டு மன சூடடைந்து அதன் பேரால நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள நேரடியாகவும் மறைமுகமாகவும் துன்பப்படுத்திக்கிட்டு விட்டு கொடுங்கள். காத்திருக்குங்க. என்ன நடந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வரைக்குமாவது காத்திருங்க. அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, 100% சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்ளுங்கள். இந்த களத்தை நம்ம ஜெயிக்கணும். நமக்குள்ள மனச்சமநிலை இருக்கணும். மனசூடு இருக்கக்கூடாது. மனசூடு உடல் சூடை தீர்மானிக்கிறது. உடல் சூடு மொத்த உடல் நலனையும் கெடுக்கிறது. சகிக்கலைன்னா நீ சூடடைய ஆரம்பிச்சிருவ. உன் இதயத்துல இருக்கும் புகும். நீ தனியா ஒண்ணு போய் சம்பாதிக்கணுங்கிறதே கிடையாது. உனக்குள்ள அது உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்குன்னு சொல்றேன். இயலாவே நீ ஒரு சகிப்புத்தன்மை பழகி இருந்த அப்படின்னா இந்த சகத்தினுடைய எல்லா எதிரடையான செயல்களையும் நீ உள்வாங்க தொடங்கி விடுவாய். உன் கர்மத்துல நீ 100% நிற்பாய். அதுல வெற்றி அடைந்த வண்ணம் பயணித்துக் கொண்டிருப்பாய். நம்ம இந்த சகத்தை சரி பண்ண முடியாது. அது நம்ம வேலையும் இல்லை. நம்மளே நம்மளை சரி பண்ண முடியல. நம்மளே சிறுக சிறுகதான் போதிக்க வேண்டியதா இருக்கு. உடனே செய்யினா இந்த மனம் எனும் மாடு செய்ய மாட்டேங்குது. அதுக்கே உணர்த்திக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. பச்சை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இதை இவ்வாறு பழகு, இதை இவ்வாறு செய், இது இது நித்திய அனித்தியங்களை உணர்த்தி இந்த ஒரு உண்மையான நம்மளுடைய லாபம் என்ன, உண்மையான பயன் என்ன, இந்த வாழ்வு ஏன் தான் நமக்கு தரப்பட்டது,
இதனால என்ன நமக்கு விளைய போகுது? நம்மளால இந்த உலகத்திற்கு என்ன விளைய போகுது? இது எவ்வளவு காலம் இந்த தேகம் உன்னுடன் பயணிக்க போகுது? இப்படி எல்லா நன்மை தீமைகளையும் உண்மைகளையும் தன்மையை அதற்கு சொல்லி 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 வளர்த்து வைத்திருங்கள். ஒரு மழலையை வளர்ப்பது போலதான் உங்களையும் நீங்கள் வளர்த்து வையுங்கள். அதனால இதெல்லாம் பெருசா அவமதிச்சுட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, அதெல்லாம் கடந்து செல்லுங்க. இதெல்லாம் நீங்க கடக்கல அப்படின்னா பெரும் சாதனை அடையவே முடியாது. இந்த பெரிய சாதனையாளர்கள்லாம் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் வாழ்க்கையில சாதனைன்னு வைத்தது சகித்ததுனாலதான் அதை அடைஞ்சிருப்பான் அப்படின்றது அவனுக்கு தெரியும். எல்லாம் உடனே நீ புதுசா ஒண்ணு தோன்றி ஒரு நிலையை அடைய போறன்னா உடனே விட்டுருமா அந்த களம்? உடன் பிறந்தவனே விட மாட்டான், உறவே விடாது, சார்ந்து இருக்கிறவனே விட மாட்டான். ஏன்னா இதுதான் இந்த களத்தினுடைய சுபாவம். அவனுக்கு நீ உறவாகவும் இருப்ப அல்லது நட்பாகவும் இருப்ப. அவனோட நிலைப்பாடு என்னன்னா இன்னைக்கு என்ன நிலையில இருக்கியோ இப்படியே தான் இருக்கணும், அதுக்கு மேலேயும் வளர்ந்துடக்கூடாது. அதை அவனால கிரகிக்க முடியாது. ஆனா அவனுக்கு உடன்பாடானவனாவே தன்னை காட்டிக்குவான். அந்த களம் மாற்றும் பொழுது அவனே அதான் பொறாமை இயல்பாவே இருக்கிறது இல்ல, அது சகிக்காது. அப்ப இப்படிதான் நம்மளை சுத்தி எல்லாம் இருக்காங்க. இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதற்கு ஏற்றபடி நாம் நம் கர்மத்தை செய்து கொண்டு களம் மாற்றி காரியம் மாற்றி செய்துகிட்டு இருக்க வேண்டியதான். என்ன செய்யறது? அவர்களெல்லாம் சகித்துதான் நம்ம வாழ வேண்டியதா இருக்கு. கச்சிதமா ஓட வேண்டிய இடத்துல ஓடி, ஒதுங்க வேண்டிய இடத்துல ஒதுங்கி, ஒளிய வேண்டிய இடத்துல ஒளிந்து, இதுதான் அந்த களத்தினுடைய தர்மமா இருக்கு. இது சத்தியம் சொல்றேன். அதாவது ஸ்ரீமன் நாராயண வேதநாத கீதோபதேச ஸ்ரீ வாசுதேவ கிருஷ்ண பரமாத்மான் முதல்ல அர்ஜுனன் அவரை காண செல்லும் பொழுது இந்த கால்யவான் அப்படின்ற ஒரு அசுரனை பார்த்து ஓடிக்கிட்டு இருப்பார். இவரு ஒரு பெரிய நிலைப்பாட்டுல சொல்லியிருப்பாங்க. ஆனா அங்க கிருஷ்ண பரமாத்மா ஓடிக்கிட்டு இருக்காரு. புரியல அர்ஜுனனுக்கு. என்ன ஒரு இவன் போய் ஒரு அர்ப்பன், ஒரு சிவபாக தேகி இப்படி ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் இவரையும் ஓட சொல்றாரு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அவனை பண்ணி பாருங்கிறாரு. பண்ண முடியல. ஏனெனில் அவன் யோகாக்னினால மட்டும்தான் வீழ்த்தப்படுவான். அப்படி இருக்கும்போதுதான் இங்கேயும் அங்கேயும் போக்கு காட்டி அங்க ஓடி இங்க ஓடி கடைசியா முச்சுக்குந்து அப்படின்னு அந்த யோக நித்திரையில இருக்கிறவரை இவர் தன்னுடைய அந்த உடையை அவர் மேல போட்டுட்டு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறார். அப்போ கால்யவன் வந்துதான் அவர் யோக நித்திரையை சிதைக்கும் பொழுது, ஏன்னா வெகு காலம் அவர் யோக நித்திரையில இருக்காரு, இங்க காணும் பொழுது வீழ்த்தப்படுகிறான், சம்பளக்கப்படுகிறான். அப்ப இங்கு நம்ம நிலைப்பாடுகள்ல நிறைய விஷயங்கள நம்மளால அது சரி பண்ண முடியாததுன்னு நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கு. அதுகிட்ட நம்ம போய் போராடிக்கிட்டு இருக்க முடியாது. அதற்கு எதிர்கொள்வதற்குண்டான செய்கைகளை செய்துட்டு அவர்களெல்லாம் நம்ம சகித்துதான் ஆகணும். அதனால சகிப்பினை பழகுங்கள். இது ஒரு இனிய மருந்துன்னு சொல்றேன். எதையும் உனக்கு சகிப்புத்தன்மை கொடுத்துரும். மரணத்தை கூட ஏற்றுக்கொள்கின்ற சுபாவத்தை கொடுத்துரும். ஏன்னா இது ஒரு யதார்த்தமான நிகழ்வு தானே. அது நம்ம முடிவானது போயிட்டு என்ன இருக்கு? ஆம் செல்வங்களே, சகிப்புத்தன்மையை பழகுங்கள். அப்பதான் நீங்க உங்களுடைய உயிர் ஆனந்தத்தை சுகிக்க முடியும். சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆமா, ஆனா உங்களால உணர முடியும். உணர்ந்து தெரிந்து தெளிந்து தெரியுங்கள். அதனால முழுசா சகியுங்கள், முழுசா சுகியுங்கள். சகியான் வாழ்வை சுகியான். சிவமங்கலம்.